சிவாஜி, எம்ஜிஆர் இருவருமே வெளியூர் ஷூட்டிங்கு செல்லும்போது கதைவசனகர்த்தா ஆருதாஸ் அவர்களோடு சில சமயங்கள் சேர்ந்து வருவார். ஒரு நாள் சிவாஜி அன்றைக்கு அவருக்கு ஷூட்டிங் மாமல்லபுரத்தில் காலை 9 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே சிவாஜி காலை நேரத்திலேயே டிஃபன் சாப்பிட்டு விட்டு ஷூட்டிங்க்கு மகாபலிபுரம் செல்லலாம் என்று நினைத்தபோது ஆருதாசன் கூட இருந்தார். அப்போது சிவாஜி டிஃபன் சாப்பிட டேபிளில் அமர்ந்தார். அப்போது கமலா அம்மாள் சிவாஜிக்கும் ஆருதாஸுக்கும் டிஃபன் கொண்டாந்து வைத்தார். அந்த டிஃபன் எப்படி இருந்தது என்றால் பொங்கல் டிஃபன், ஆனால் தண்ணீர் அதிகமாக கலந்து நீர் பொங்கலாக இருந்தது. அதை வைத்தவுடன் அதை ஆருதாஸ் ஸ்பூனிலேயே அந்த பொங்கலை தண்ணீரோடு சேர்த்து எடுத்து சாப்பிட்டார். சிவாஜி அதை பார்த்து, ஆருதாஸ், எப்படி நீ இந்த பொங்கலை சாப்பிடுகிறாய் என்று கேட்டார். அண்ணே, இந்த பொங்கல் நீர் பொங்கல் என்று கூறிக்கொண்டே அவர் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டார். உடனே சிவாஜி கமலா கமலா என்று தன் மனைவி அழைத்தார். கமலா அம்மாள் சமையல் கட்டிலிருந்து என்ன மாமா என்று கேட்டுக்கொண்டே வந்தார். என்ன இது என்றார். பொங்கல் மாமா என்றார். பொங்கலா இது என்றார். அது உற்று பார்த்த கமலா அம்மாள், சமையல்காரம்மாள் கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக வைத்து விட்டார். இதோ நான் 5 நொடியில் ஒரு கிச்சடி செய்து தந்து விடுகிறேன், நீங்கள் ஷூட்டிங்கு போவதற்கு முன் என்று கூறினார். உடனே சிவாஜி ஆருதாஸை பார்த்து, ஆருதான், அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டிலே மகாபலிபுரத்தில் டிஃபன் வைத்திருப்பாங்கள்ல என்று கேட்டார். ஆருதாஸ் உடனே நிச்சயமாக வைத்திருப்பார்கள் என்று கூறினார். ஆகவே சிவாஜி கமலா அம்மாவை, கமலா டிஃபன்லாம் இப்போ ஒன்றும் வேண்டாம், எங்கள் டைம் ஆகிவிடும், நான் ஷூட்டிங் போகிறோம் என்று கூறிவிட்டு புறப்பட்டு விட்டார். அதாவது அவருக்கு வந்த கோபம் உடனடியாக தணிந்து விட்டது. இதேபோல் ஒரு முறை எம்ஜிஆர் ஸ்டுடியோவிலே ஷூட்டிங்காக காத்திருந்தார். ஷூட்டிங் இடைவேளையில் அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணினார். ராமவரம் தோட்டம் ஜானகிக்கு ஜானு என்று ஃபோன் பண்ணி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்னோடு சாப்பிட தேவரண்ணன், ஆசிரியர் ஆருதாஸ் ஆகியோர் வருகிறார்கள். ஆகவே அதை எண்ணி நல்ல விதமாக அனுப்பி என்று மட்டும் கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். மத்தியானம் சாப்பாடு டிஃபன் கேரியர் வந்தது. அது திறந்து பார்த்தபோது அதில் வழக்கம் போல சிக்கன், மட்டன் குருமா மற்றும் கோழி வறுவல், மீன், இன்னும் பல வகையான டிஃபன்களும் இருந்தன. ஆனால் எம்ஜிஆருக்கு கோபம் வந்து விட்டது. உடனே அவர் ஃபோன் பண்ணினார் சாப்பிடாமல். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்திருக்கிறாய் ஜானு என்று கேட்டார். அதுக்கு ஏன் எல்லாம் அனுப்பி வைத்தேன் என்றார். என்ன அனுப்பி வைத்தாய்? நான் தேவரனிடம் ஆசிரியர் வருகிறார்கள் என்று சொன்னேன். ஏன் நீ வீட்டிலே செய்ததோட பொன்னுசாமி கடையிலிருந்து கொஞ்சம் வாங்கி சேர்த்து அனுப்பியிருக்கலாமே, இதெல்லாம் கூட நான் சொல்ல வேண்டுமா என்று கூறி கோவிச்சு கொண்டான். அப்பொழுது அதில் 2 நாள் சாப்பிடவில்லையாம். இது எப்படி என்றால், சிவாஜியின் கோபம் ரொம்பவும் கூலான அமைதியான கோபம், வந்த உடனே சட்டில் மறைந்துவிடும். ஆனால் எம்ஜிஆரின் கோபம் புளிக்கு வந்தது அதிகமாக வரும்.
வந்தால் நீண்ட நேரம் அவை இழுபறியாகவே இருந்து கொண்டிருக்கும் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக அமையும்.